நம்மளோட சுட்டி குழந்தை சாம் கரனை தட்டி தூக்கியிருக்காங்க நம்ம சிஎஸ்கேங்க. அதுவும் வெறும் 2.40 கோடிக்குங்க. அவர் ஆர்டிஎம் கார்டு வச்சு பஞ்சாப் எங்கே வாங்கிடுவாங்களோன்னு ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்த சூழ்நிலை கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா வேணாம் எங்களுக்கு வேணாம் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படியே பஞ்சாப் பின்னாடி ஒதுங்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப லக்காகவே போச்சுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நூர் அகமது நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு எடுக்கலான்னு பார்த்த ஒரு பிட்டை அவங்க பார்த்தீங்கன்னா 10 கோடி வரைக்கும் அவங்களோட ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்றி விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி எங்கே சாம் கரனுக்கு பண்ணிட்டவங்கன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணாமல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம் கரன் ஏலத்துக்கு வரும்போது முதல்ல யாருமே கேட்கவே இல்லை, என்னடா இவ்வளோ பிளேயருக்கு யாருமே கேட்கவே இல்லைன்ற ஒரு எண்ணம் ஓடிச்சு. ஏன்னா மினி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருந்தது, 10 கோடிக்கு மேலெலாம் அவர் போனார். ஆனால் இந்த பெரிய ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் யாருமே கேட்காம இருந்தாங்க. சிஎஸ்கேவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் கடைசியாக அவருக்கு போனாங்க. ஆனால் ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு சாம் கரன் திரும்ப வந்துட்டார். சுட்டி குழந்தை நம்மக்கிட்ட சேட்டை செய்கிறதுக்கு வந்துடுச்சு. இந்த ஐபிஎல்லில் சுட்டி குழந்தை சேட்டை பயங்கரமாக இருக்க போது எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம்.